அண்மை செய்தியாக பார்த்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்திருக்கிறோம். இவர்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கு, அது தொடர்பான முழு விவரங்களை வழங்கலாம். தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்களை ஆளுநருக்கு பதில் முதலமைச்சரே நியமிக்க வகை செய்யும் சட்டத்திற்கு கடந்த ஆண்டு மே மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்தும் அதே போல சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற கோரியும் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த மனு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழ்நாடு இந்த விவகாரத்தில் அவசரமாக உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும், குறிப்பாக விடுமுறை கால அமர்வில் வழக்கு தொடுக்கப்பட்டு உத்தரவு பெறப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மனுதாரர் நெல்லை மாவட்டத்திலிருந்து நேரடியாக சென்னை உயர்நீதிமன்ற பிரதான அமர்வில் மனு தாக்கல் செய்து மாநில அரசு பதிலளிக்க அவகாசம் கூட வழங்கப்படவில்லை என்றும், மேலும் இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற மனு தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவித்த போதும் அதனை கருத்தில் கொள்ளவில்லை என்றும், குறிப்பாக விடுமுறை கால அமர்வில் இந்த வழக்கை விசாரிக்க முடியாது, ஏனெனில் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும், அதே நேரத்தில் இது தொடர்பாக நீதிமன்ற நடைமுறை உள்ளதாகவும் அதனையும் சென்னை உயர்நீதிமன்றம் மீறியுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நீதிபதிகள் தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்களை ஆளுநருக்கு பதில் முதலமைச்சரை நியமிக்க வகை செய்யும் அந்த சட்டத்திற்கு தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கை மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தகுதியின் அடிப்படையில், அதாவது மெரிட் அடிப்படையில் விசாரிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் உரிய அமர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.